ஹாய் வெல்கம் டு இண்டி சோ ஸ்டுடியோ. இன்னைக்கான பேக் டு பேசிக்ஸில் நேரோ பேண்ட் டிராஃப்டிங். இது என்னோட மெஷர்மெண்ட்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் ஒரு சார்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயே முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அது கூகுள் டிரைவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட் தான். நீங்கள் வந்து சில இது வந்து நீங்கள் உங்களோட பாடி ஷேப்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போது ஹிப்பெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் 45. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு 44 அண்ட் 46க்கு நடுவில் தான் வரும். ஸோ அதுக்கு 45க்கு நான் கொடுக்கல. எய்தர் நான் வந்து 46 எடுத்துக்கலாம் இல்லை 44 எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மை கம்ஃபர்டபிலிட்டின்னு நான் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் ஆங்கிள் ரவுண்டு கூட டிபெண்ட்ஸ் ஆன் யோர் இது டிசையர். நான் இப்போ எனக்கு ஆங்கிள் ரவுண்ட் வந்து 14 வேணும். ஸோ நான் 14 எடுத்துப்பேன். ஸோ இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. இந்த டேபிள் வச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். அதுவும் நான் வந்து ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு குயிக் ரெஃபரன்ஸுக்கு தான். உங்களுக்கு உங்களோட ஷேப் அண்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அவ்வளோதான். என்னோட ஃபுல் பேண்டோட லென்த் 37 இன்க்ளூடிங் த வேஸ்ட் பேண்ட். ஸோ நான் வேஸ்ட் பேண்ட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேன். தட் இஸ் 1 inch வேஸ்ட் பேண்ட். எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் தான் நான் வைக்க போகிறேன் இதில். தட் இஸ் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக். ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். அது 1 inch. ஸோ 37 minus 1 is 36. 36 நான் இங்கேருந்து எடுக்க மாட்டேன். நான் எப்போவுமே சீம் அலவன்ஸ் ஆன் த ஆங்கிள் வந்து 2 inches எடுப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே பேஸ் லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது வந்து எனக்கு சீம் அலவன்ஸ்க்கு அண்ட் திஸ் ஒன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் பின்னாடியும் ஒரு பேப்பர் இருக்குது, ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஆங்கிள் ரவுண்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபோல்டிங்க்கான சீம் அலவன்ஸ் ஆங்கிளுக்கு. அண்ட் நான் இங்கேருந்து இந்த லைன்லேருந்து நான் 36 மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ 37 என்னோட ஃபுல் லென்த் -1 த வேஸ்ட் பேண்ட் வந்து 36. ஸோ நான் 36 இங்கேருந்து இது வரைக்கும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் பண்ணுறது ஃப்ரண்ட்டுக்கான டிராஃப்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்னோட ஹிப் வந்து 45. ஸோ இங்கே வந்து நான் 45 தரல. ஸோ நான் 45க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹிப்பு வேஸ்ட் லைனில் நான் ஹிப்போட மெஷர்மெண்ட் தான் எடுப்பேன். சின்ஸ் நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு வேஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஹிப்போட மெஷர்மெண்ட் தான் எடுப்பேன். ஸோ என்னோட ஹிப் வந்து 45 inches டிவைடட் பை 4 எனக்கு வந்து 11.25 வரும். ப்ளஸ் ஈஸ் வந்து நான் 1 inch கொடுக்குறேன். மேக்ஸிமம் 2 inches கொடுக்கலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. அண்ட் ஈஸ் 1 inch கொடுக்கறதுனால ஸோ இட்ஸ் 12.25. 12.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு நேரோ பேண்ட் தான். பேண்ட் யூஸ்வலி நான் வந்து ரிலாக்ஸ்டாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு டைட் ஃபிட்டிங்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ யூஸ்வலி நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட கிராச் டெப்த், ஃப்ரண்ட்டோட கிராச் டெப்த் நான் என்ன எடுக்கிறேன்னா இங்கே வந்து 44க்கும் 46க்கும் நடுவில் 11
அண்ட் 11.5 இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து 11.25 தான். ஸோ 11.25 நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே 11.25 எடுக்கக்கூடாது. தட் இஸ் மைனஸ் த பேண்ட். ஸோ மைனஸ் 1 இன்ச் எனக்கு வந்து 11.25 இங்கே வருது. இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேயா? 10.25 வருது. இங்கேயும் நான் 10.25 மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஹிப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 12.25 இருந்தது. இங்கேயும் 12.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே 44 சைஸ்க்கு 2.25 கொடுத்துருக்கேன். எனக்கு 2.25 இனஃப். அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. ஸோ இது பியூர்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி உங்களோட சைஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் 2.25 இஸ் மோர் தென் இனஃப். எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் 2.25 எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப இப்படி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கர்வ் இருந்தால் போதும். எங்கே இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுதோ அங்கே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது முடிஞ்சுது. இது வந்து நோ காம்ப்ளிகேட்டட் பேண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இங்கே டாட்ஸோ இல்லை எதுவுமே நான் எந்த காம்ப்ளிகேட்டட் திங்ஸும் நான் இங்கே பண்ணலை. இங்கே நான் ஒரு ரேஸ் கொடுப்பேன். அதாவது மிட் வேஸ்ட் வரும். அது இந்த லைன் மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிட் வேஸ்ட்டுக்கு நான் என்னோட சார்ட் படி பிலோ 46 நான் இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட் ரேஸ் 1.5 நான் தரேன். 1.5 நான் இங்கே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லைன் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். ஸோ ஃப்ரண்ட் முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இதோட மிட் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த லைனோட மிட் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் அண்ட் த்ரூ அவுட் த பாட்டம் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 6.1/8 வருது. நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டோட டாப் சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஆங்கிள் ரவுண்ட் வந்து நான் 14 எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ நான் 14 தான் எடுத்துப்பேங்க. 14 வந்து டோட்டல். ஸோ அதோட ஹாஃப் ஒரு சைட் ஆஃப் த பேண்ட்டுக்கு வந்து 7 inches வரும். ஸோ இது டோட்டல் வந்து இங்கே 7 inches வரும். ஸோ நான் வந்து அந்த 7ஐயும் டிவைட் பண்ணி 3.5 இங்கே 3.5 இங்கே நான் எடுத்துப்பேன். அண்ட் சின்ஸ் இது நேரோ பேண்ட்டுன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக இங்கே ஷேப் கொடுத்துப்பேன். ப்ளஸ் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் ரொம்பலாம் ஷேப் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு 1/2 inch இங்கே போகிற மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வரும்போது
ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இங்க. ஏன்னா என்கிட்ட இதுக்கு மேல பெரிய ஸ்கேல் இல்லை. ஸோ எனக்கு வந்து இங்க எப்படி வரணும்னு எனக்கு பார்க்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி. அதுவும் இல்லாமல் இது ஹிப் ஸ்கேல்னால நான் ரொம்ப இந்த கர்வ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் நான் ரொம்ப கர்வியாக இல்லாத பார்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே லைட்டாக கொஞ்சம் அந்த கர்வுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஒரு அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும்னு அண்ட் இங்க வரும்போது இங்க இருந்து இங்க ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி நான் கீழே மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு மேல எல்லாம் வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டிச்சிங் மெத்தட். பட் இருந்தாலும் நான் இப்படி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸ்லைட் ஒரு டீவியேஷனுக்கு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இது ஏன் வந்து இந்த பார்ட் நான் இப்படி பண்ணுறேன்னு. அண்டு ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போது சீம் அலவன்ஸ் தான் தரணும். இதே மாதிரி நான் பேக்கும் பண்ணணும். எய்தர் நான் வந்து பேக்கு வந்து பேப்பரை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் ஃப்ரண்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு பேக் ட்ரா பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வருதுன்னு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் குயிக்காக வந்து இதில் சீம் அலவன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டோட்டலாக 1/2 இன்ச் தான் நான் வர போகிறேன். எக்ஸப்ட் ஃபார் இந்த பாட்டம் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாட்டம் நான் விட்டுருவேன். ஸோ இங்கே மட்டும் ஃபுல்லாக நான் 1/2 இன்ச்சஸ் தரப்போகிறேன்.
ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்குக்கு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்குக்கு நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்பன் ஷீட் எடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் வந்து இந்த மிட் லைனும், அப்புறம் இந்த கிராச் லைன், இந்த வேஸ்ட் லைன் எங்கே எனக்கு முடியுதுன்னு அந்த லைன், அப்புறம் இந்த ஆங்கிள் ரவுண்ட். மோஸ்ட்லி எல்லா லைன்ஸுமே தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கெங்கே வந்து எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிள் நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிராச் பாயிண்ட். டைம் கன்சூமிங் தான், பட் உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் தெரிஞ்சதுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்ச எல்லா லைன்ஸ்லையும் வந்துச்சு, எக்ஸப்ட் இந்த லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு யூட்டிலிட்டி நைஃப் வச்சு நான் மெதுவாக பண்ணிக்கிறேன், ஏன்னா எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அண்ட் இது ஃபோல்டட் சைட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஓப்பன் சைடு கூட பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபோல்டட் சைடு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் நான் இன்னும் கட் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரேஸ் பண்ண லைன்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் கிராச் டெப்த். ஸோ என்னோட ஃப்ரண்ட் கிராச் லென்த் வந்து 10.25. ஸோ இதுலேருந்து நான் 1/2 inch கீழே இறக்குறேன். ஸோ நான் இப்படியே வச்சு 1/2 inch கீழே இறக்கிக்கிறேன். அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷன் வந்து 2.25 எடுத்துருந்தேன். ஸோ டபுள் தட் வில் பி 4.5 நான் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே இருந்தும் 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட், இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நான் என்னோட ஹிப்க்கு 2.5 ரைஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.5 இங்கே வருது. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும், அதனால் நான்
கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. அண்ட் கீழே வரும்போது ஆங்கிளில் இங்கே 3.5 எடுத்துருக்கேன் இல்லையா ஃப்ரண்ட்டில். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 3.5 ப்ளஸ் 1 இன்ச். இந்த பாயிண்ட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே 1 இன்ச் எடுத்துக்கிறேன். திருப்பியும் 1 இன்ச் எடுத்துட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இங்கே எனக்கு சீம் அலவன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை. கரெக்டாக வருது. வேணும்னா நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் எனக்கு இதுவாக இல்லை. ஸோ ரீட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் நான் ஒரு பேப்பர் அட்டாச் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே பத்தலை. ஸோ மிச்சம்லாம் முடிஞ்சாச்சு. அண்ட் எக்ஸப்ட் இது வந்து நான் ஃப்ரண்ட் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்போதைக்கு நான் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு நான் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நான் பைண்டர் கிளிப்ஸ் வச்சு நான் இந்த கிளிப்ஸ் போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ், இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவைப்படுறது இந்த சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு தான். இது வந்து இதை நான் கட் பண்ணினதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ நான் தனித்தனியாக எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் முடிச்சிடுறேன். பேக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட். அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கான வேஸ்ட் பேண்ட் அண்ட் பாக்கெட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு டெமோ காமிக்க முடியும். அண்ட் அதுக்கெல்லாம் பேப்பர் கட்டிங் வராது. இதோட டிராஃப்டிங் இவ்வளோ தான். இந்த ஷேப் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் கொஞ்சம் இப்படி வச்சு ஷேப் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி பேக் டு பேசிக்ஸ் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.